Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. Welcome to Love a Little World. Songs and stories for every boy and girl. Laugh, learn and sing along. Come join the fun, it won't take long. தொப்பி விற்பவரும் குரங்குகளும். ஒரு காலத்தில் இயற்கை அழகால் நிறைந்த அமைதியான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தையும் அருகிலிருந்த பல ஊர்களையும் இணைக்கும் பாதை ஒரு பெரிய காடு வழியாகச் சென்றது. அந்த காட்டுப் பாதையில் தினமும் ஒரு மனிதன் பயணம் செய்வான். அவன் ஒரு தொப்பி விற்பவர். அவனது வாழ்க்கை அவன் சுமக்கும் தொப்பிகளோடு பிணைந்திருந்தது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் எழுவதற்கு முன்பே அவன் தன் பயணத்தைத் தொடங்குவான். பல வண்ணங்களிலான அழகாக வடிவமைக்கப்பட்ட தொப்பிகளை தன் தலையில் அடுக்கி வைத்து ஊரூராகச் சென்று விற்பான். அவை அவனுக்கு வெறும் பொருட்களல்ல, அவை அவனது உழைப்பு, அவனது நம்பிக்கை, அவனது வாழ்வாதாரம். ஒருநாள் நீண்ட நடைப்பயணம் காரணமாக அவனது உடல் மிகவும் சோர்ந்தது. வெயில் கொளுத்தியது, கால்கள் தளர்ந்தன, மனம் ஓய்வை நாடியது. அப்போது அவனது கண்களில் ஒரு பெரிய மரம் பட்டது. அந்த மரம் அடர்ந்த இலைகளால் குளிர்ந்த நிழலை வழங்கியது. சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுப்போம் என்று எண்ணியவன் மரத்தின் அடியில் அமர்ந்தான். தலையில் இருந்த தொப்பிகளோடு அவனுக்கு அறியாமலேயே கண்கள் மூடிக்கொண்டன. அவன் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மரக்கிளைகளில் ஒரு மென்மையான அசைவு. அந்த மரம் பல குரங்குகளின் இருப்பிடமாக இருந்தது. குறும்புத்தனமும் புத்திசாலித்தனமும் கலந்த அவை கீழே நோக்கி பார்த்தன. மெதுவாக, மிக மெதுவாக ஒரு குரங்கு கீழே இறங்கியது. பின்னர் இன்னொன்று, அடுத்து இன்னொன்று. ஒவ்வொன்றாக தொப்பி விற்பவரின் தலையில் இருந்த தொப்பிகளை எடுத்துக்கொண்டு தங்கள் தலையில் அணிந்தன. சில குரங்குகள் மரக்கிளைகளில் அமர்ந்தன. சில குரங்குகள் தாவி தாவி மகிழ்ந்தன. தொப்பிகள் அவற்றுக்கு ஒரு விளையாட்டாக மாறின. சிறிது நேரம் கழித்து தொப்பி விற்பவர் விழித்தான். மர நிழல் அங்கே இருந்தது, ஆனால் தலையின் சுமை இல்லை. அவன் பதறினான். மேலே பார்த்தான். அங்கே மரக்கிளைகளில் தொப்பி அணிந்த பல குரங்குகள். அவன் கத்தினான், கைகளை அசைத்தான், குரங்குகளை விரட்ட முயன்றான். ஆனால் குரங்குகள் அவனைப் போலவே அதே செயல்களை செய்தன. அவன் கைகளை அசைத்தால் அவையும் அசைத்தன. அவன் சத்தமிட்டால் அவையும் சத்தமிட்டன. அப்போது ஒரு சிந்தனை அவனது மனத்தில் தோன்றியது. இவை என்னை நகலெடுக்கின்றன என்று அவன் உணர்ந்தான். அவனது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. மெதுவாக அவன் தன் தலையிலிருந்த கடைசி தொப்பியை தரையில் வைத்தான். ஒரு கணம், அடுத்த கணம் குரங்குகள் அனைத்தும் அவனைப் போலவே தங்கள் தொப்பிகளை கீழே வீசின. தரையில் தொப்பிகள் சிதறின. தொப்பி விற்பவர் அவற்றை அனைத்தையும் விரைவாக சேகரித்தான். அவனது மனம் நிம்மதியால் நிரம்பியது. அவன் உணர்ந்தான், அவசரமும் கோபமும் தீர்வல்ல, அமைதியான சிந்தனையும் புத்திசாலித்தனமும் தான் உண்மையான தீர்வு. அவன் மீண்டும் தன் பயணத்தைத் தொடங்கினான். காடு அமைதியாக இருந்தது. மரக்கிளைகளில் குரங்குகள் அவனை பார்த்து கொண்டிருந்தன. நீதிக் கருத்து: அமைதி, சிந்தனை, புத்தி, இவையே பிரச்சனைகளின் சிறந்த தீர்வுகள். Create a cheerful, pay for a hood, pay background music craft for children's YouTube and screen. The music should be lively, happy and light.